ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார் தெலுட்டு. அண்ட் நம்ம சேனலில் எப்பவுமே ஒரு ஹாரர் மூவி, க்ரைம் மூவி, இல்லைனா ஒரு சைக்கோ மூவி, அந்த மாதிரி மூவி தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஃபீலிங் மூவி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தை எங்கள் அப்பா தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். நானும் ஏற்றி பார்த்தோன்னே படம் சூப்பராக இருந்துச்சு. சரி, நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் இந்த படத்தை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா பை சைக்கிள் தீவ்ஸ். படத்துக்கு IMDb 8.3 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான், பட் இருந்தாலுமே தரமான மூவி. படத்தோட ஸ்டோரி எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டுமே பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம வர நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான மூவியோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் மை நேம் கார்த்திக், அண்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது கார்த்திக் ஹாலிவுட். பைசைக்கிள் தீவ்ஸ் 1948 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஹீரோ பேர் ரிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி சேர்ந்தவன். ரிச்சிக்கு ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்குது. ஆனால் அவங்க ரிச்சிட்ட வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. ஆனால் ரிச்சிட்ட சைக்கிள் இல்லை, அவனும் சைக்கிள் இல்லைன்னு சொல்கிறான். சைக்கிள் இருந்தால் தான் உனக்கு வேலைன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் சைக்கிள் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். உனக்கு 1 டே தான் டைம், அதுக்குள்ளே சைக்கிள் கொண்டு வந்துருன்னு அவங்க சொல்லிடுறாங்க. ரிச்சி சோகமாக போய் அவனோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி சைக்கிள் கேட்குறாங்க, இந்த வேலை மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம குடும்பம் கஷ்டப்படவே தேவையில்லை அப்படின்னு. ரிச்சியோட ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்கிற பெட்ஷீட்டு, அப்புறம் பெட்டு மேலே போட்டிருக்கிற துணி எல்லாத்தையுமே எடுத்து கழுவி அதை விற்று பணம் வாங்கி தரா. அந்த பணத்தை வச்சு ரிச்சி சைக்கிள் வாங்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த வேலையும் கிடச்சிருது. யூனிஃபார்ம் கொடுத்துட்டு அடுத்த நாள் வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ரிச்சி அந்த வேலைக்காக அடுத்த நாள் யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆகிறான். கூட ரிச்சியோட பையனும் அவனோட வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். ரிச்சியோட பையன் என்ன வேலை செய்கிறானா கைஸ், அவன் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்வான். ரிச்சிக்கு மொத்தம் 2 பசங்க. ஒரு பையன் பார்த்தீங்கன்னா கை குழந்தையா இருப்பான், இன்னொரு பையன் தான் வளர்ந்துருப்பான். ரிச்சியோட பையன் சைக்கிளை தொடச்சிட்டு ரிச்சிட்ட சொல்லுவான், அப்பா இனிமேல் நமக்கு டெய்லி சாப்பாடு கிடைக்கும்ல அப்படிமா. கண்டிப்பாக நமக்கு இனிமேல் டெய்லி சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு ரிச்சி சொல்லுவான். அண்ட் அதுக்கப்புறமா ரிச்சி கிளம்பிட்டு ஒய்ஃப் கிட்ட போயிட்டு ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு ஒய்ஃப்க்கு முத்தம் கொடுத்துட்டு ரிச்சியும் அவனோட பையனும் வேலைக்கு கிளம்பிடுறாங்க. ரிச்சி போகிற வழியில் அவனோட பையனை பெட்ரோல் பங்க்கில் விட்டுட்டு சாயந்தரம் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவனும் சரிப்பா அப்படின்ட்டு தாட்டா காமிக்கிறான். ரிச்சிக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போஸ்ட் ஓட்டுற வேலை தான். அங்கங்கே தெருவுக்கு போய் போஸ்ட் ஓட்டணும். ஒருத்தன் ரிச்சிக்கு எப்படி போஸ்ட் ஓட்டணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா ரிச்சி ஏணி எடுத்துகிட்டு போய் இன்னொரு தெருவில் போஸ்ட் ஓட்டுவான். ஏணி மேலே ஏறி ரிச்சி போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்ப எவனோ ஒருத்தன் ரிச்சியோட சைக்கிளை திருட்டிட்டு போயிடுவான். ரிச்சியும் அவனை துரத்தி பிடிச்சிடலான்ட்டு ஓடுவான். ஆனால் அவன் தவிச்சிருவான். பாவம் ரிச்சிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ரிச்சி பஸ்ஸில் இறங்கி நடந்து வருவான். அவனோட பையன் உட்காந்துட்டு இருப்பான். அப்பாவை பார்த்துனே ஓடி வருவான். ஓடி வந்து சைக்கிள் எங்கப்பான்னு கேட்பான். ரிச்சி ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். அண்ட் அப்புறமா ரிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், இந்த மாதிரி என் சைக்கிள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு. அவங்களும் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு சரி தேடிக்கலாம், கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அமுச்சுட்ருவாங்க. ரிச்சி வந்து வீட்டுக்கே போக முடியாது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த போலீஸ் ஆஃபீஸர் எங்கே இருக்காரோ அவர் தேடிப்ப அந்த இடத்துக்கு போயிடுவான். ரிச்சியோட ஒய்ஃப்க்கும் உண்மை தெரிஞ்சிடும். அப்புறம் அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ரிச்சி அவங்க கிட்ட சாரி கேட்பேன், இந்த மாதிரி சைக்கிள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவார், நாளைக்கு எப்படியும் அவன் சைக்கிளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. ரிச்சியும் அவனோட பையனும் அப்புறம் 3 போலீஸ் ஆஃபீஸரும் சைக்கிள் விற்கிற மார்க்கெட்டுக்கு போய் விசாரிப்பாங்க. ஆனால் அங்கே ரிச்சியோட சைக்கிள் இருக்காது. அப்புறம் ரிச்சி வேற இடத்துலலாம் போய் விசாரிப்பான். சைக்கிளோட நம்பர் எல்லாம் சொல்லுவான், ஆனால் எங்கேயுமே சைக்கிள் கிடைக்காது. அப்புறம் போலீஸும் ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய இடத்துல விசாரிச்சுட்டு இந்த ஊரில் சைக்கிள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், இன்னொரு நாள் தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சியை அமுச்சு வச்சிருவாங்க. ஆனால் ரிச்சியால் சைக்கிள் காணாமல் போனதை தாங்க முடியாமல் ரிச்சியும் அவனோட பையனும் சைக்கிளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது, கடைசியில் அந்த சைக்கிளை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வர்ற எல்லா சீனுமே ஒரு ஐகானிக் சீனுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு ஃபீலிங்கை கொடுக்கும். உதாரணத்துக்கு அந்த சைக்கிள் மார்க்கெட்டில் ரிச்சியோட பையன் ஒரு சைக்கிள் பொருளை தொடுவான். ஆனால் அந்த கடைக்காரன் இந்த பொருளை தொடாத அப்படின்னு தட்டி விட்டுருவான். அந்த சீனாக இருக்கட்டும். ஒரு கட்டத்தில் ரிச்சிக்கு கோவம் வந்து அவன் பையனையே அடிச்சிருவான். அப்புறம் கடைசியில் ரிச்சிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு சைக்கிளை ரிச்சி திருட போவான். ஆனால் அதில் மாட்டிப்பான். எல்லாருமே அவனை அடிப்பாங்க. ரிச்சியோட பையன் அழுதுகிட்டே போய் அவனை காப்பாற்றுவான். அந்த சீனாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருச்சுன்னா இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டச் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டான மூவில உங்களை சந்திக்கிறேன். மை நேம் கார்த்திக், அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருந்து கார்த்திக் ஹாலிவுட். டாட்டா.